பொம்பளைங்க தாலி அறுக்கிறதும் இந்த தலித்துகளுடைய தாலி அறுக்கிறதும் இந்த கள்ளச்சாராயம் தான். அப்போது அது நீங்கள் செங்கல்பட்டில் செத்தாலும் சரி, மரக்காணத்தில் செத்தாலும் சரி, கள்ளக்குறிச்சியில் செத்தாலும் சரி, ஒரு சில ஜாதியினர் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க, குறிப்பாக வன்னியர்கள். அது கொஞ்சம்தான். ஆனால் ஒரு 60% 70%க்கு மேலே இருக்கவன் தலித். கள்ளச்சாராயம் மது விலக்கு என்பது இப்போ திருமாவளவன் சொல்கிற மாதிரி கடைகளை மூடுறது கிடையாது. 4981 கடைகளை மூடுறதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு மதுவை இலகு விலைக்கு கொண்டு வருவது தான் இந்த கள்ளச்சாராய சாவுகளை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இந்த திருமாவளவனுடைய முயற்சி சாத்தியப்படுமா? இப்போ ஒரு 4000 கடையில் ஒரு 2000 கடையை மூடிட்டா குடிக்கிறது குறையுங்கிறாரு. திருமாவளவன் போகாத ஊருக்கு வழி சொல்கிறார். இது குடிநோய். இதுக்கு இன்னைக்கு குடிநோய்க்கும் சரி, பசங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லையா டேப்லெட். இப்போ டேப்லெட் போட்டு பாண்டியனை கொலை செய்யணும்னு நான் மனசில் நினச்சேன்னா பாண்டியனை கொல்ற வரைக்கும் அந்த வெறி நிற்கும். அதான் இந்த கஞ்சா ஹெராயினுக்கு உண்டான கஞ்சா ஹெராயினில் டேப்லெட் மெடிசின் மெடிக்கல் ஷாப்பில் விற்கிறாங்க. நான் போட்டுட்டேன்னா உங்களை கொல்லாமல் எனக்கு அந்த வெறி அடங்காது. இப்போ சாராயம் குடிக்கிறவனாக இருந்தாலும் சரி, கஞ்சா அடிக்கிறவனாக இருந்தாலும் சரி, இந்த மாத்திரைகளை போடுறவனாக இருந்தாலும் சரி, இல்லை சவுக்கு சங்கர் மாதிரி கொக்கைன் யூஸ் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, இவெல்லாம் எப்படி வெளியில் வருவான்? திருமாவளவன் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, அப்படின்னா அதிமுகவும் வரட்டுமே அப்படின்னு போகிற போக்கில் சொல்கிறார். இதை பற்றி உட்கட்சி ஆட்கள் கிட்ட விசாரிக்கும் போது திருமாவளவனுக்கு திமுகவுக்கும் இந்த அருந்ததியர் உள் ஒதுக்கீடு சம்பந்தமாக இவங்க போட்ட வழக்கு இருக்குது. திருமாவளவன் போட்ட வழக்கு, அதுக்கு மூல காரணம் ரவிக்குமார். அது திமுகவுக்கு எதிரான வழக்கு. இப்போ கூட்டணியை விட்டு விலகி போய் அதிமுக கூட்டணியில் சேர்றது தான் திருமாவுக்கு லாபம் அப்படின்னா திருமா கண்டிப்பாக அந்த முடிவை எடுப்பார். திருமா அந்த முடிவை எடுக்க தயங்குறவரே கிடையாது. தமிழா நேயர்களுக்காக நம்மோடு நக்கீரன் மூத்த நிருபர் பிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் தோழர் தமிழா பாண்டியன் அவர்களே. வணக்கம் தோழர். திருமாவளவன் திமுக கூட்டணியிலிருந்து மது ஒழிப்பு மாநாடு அக்டோபர் 2ஆம் தேதி. இந்த மது ஒழிப்பு மாநாடு தாழ்த்தப்பட்ட மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், கள்ளக்குறிச்சியில் 50க்கு மேற்பட்டவர்கள் இறந்து போய்விட்டார்கள். 50க்கு மேற்பட்டவர்கள் நடைபணமாக மாறியிருக்கிறார்கள். தமிழ்நாடு முழுக்க மரக்காணமாக இருக்கட்டும், எங்கே எடுத்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள் தான் அந்த சாராய சாவு மரணம். இது நீண்ட காலமாக எனக்குள்ள உள்ள ஒரு பெரிய ஒரு உறுத்தல். இந்த உறுத்தல் நான் கள்ளக்குறிச்சி மாநாட்டின் மூலம் இந்த மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய பிரச்சனையை சமூக பொதுவெளியில் நான் வைக்க போகிறேன். அனைத்து கட்சியும் கூட்டி நான் இந்த கருத்தை மது விலக்கு ஆளுங்கட்சிக்கு இது ஒரு நெருடலாக இருந்தாலும் நான் செய்ய போகிறேன்னு அதிமுகவுக்கு அழைப்பு விட்டுருக்காரு. எடப்பாடியும் நான் கலந்து கொள்வதற்கு நான் பரிசீலிக்கிறேன்னு இருக்கார். இது திமுக கூட்டணியிலிருந்து சிறுத்தை வெளியேறுகிறதா, இல்லை அதிமுக கூட்டணி திமுக கூட்டணியை சேர்த்து இப்போ 4850 கடை இருக்குது, இந்த கடைகளில் பாதி கடையை குறைப்பதற்கான முயற்சியா? உண்மையாகவே இது என்ன அரசியல் உள்நோக்கம், என்ன, எங்கிருந்து ஆரம்பிக்குது? தலித்துகளுக்கும் சாராய பிரச்சனைகளுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஏன்னா இப்போது முன்னாடி இந்த ஆட்சியில் சமீபத்தில் ஆம்ஸ்ட்ராங்கோடு சேர்த்து 100 பேர் செத்தாங்க அப்படின்னு சொன்னதில் ஒரு 65 சாராய சாவுகள் சாராய சாவுகள். தலித்துகளுக்கு எதிராக திமுக ஆட்சி இயங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மணி மாதிரி ஆட்கள்லாம் பேசினாங்க இல்லைங்களா? அந்த அந்த கவுண்டில் 65 கள்ளச்சாராய சாவுகள். ஸோ இந்த கள்ளச்சாராயமும்
தலித்துகளும் வந்து தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்காங்க. கல்வராயன் மலையில் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுவதும் தலித்துகள் தான், ரைட்டா? அது வந்து என்ன சொல்கிறது, அந்த சாராயம் வந்து வேறு சாராயம். இங்கே வந்து வர்றது வந்து விஷச்சாராயமாக வரக்கூடிய மீத்தேல் ஆல்கஹால். அது வந்து அதுக்கு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கள்ளச்சாராயமாக இருக்கிறது வந்து ஒன்று, விஷச்சாராயமாக இருக்கிறது மெத்தனால் பேர் வந்து கலக்கல். இது வந்து வேற. அது ஒரிஜினலாக வாற்றி எடுத்து கொண்டு வர்றது அது வேற. அது கள்ளச்சாராயம். இது வந்து மெத்தனால் கலக்கிறது பேர் கலக்கல். அதாவது ஊறல் கலக்கல். ஊறல் கலக்கல் அப்படி வச்சுக்கலாம். ஊறல் வேற, கலக்கல் வேற. நீங்கள் இந்த ஊறல் கலக்கல் இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு 7 மாவட்டங்களுக்கு தான் அது போகுது. டோட்டலாக வந்து உங்களுக்கு இந்த கள்ளச்சாராய விஷயங்களே வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு, பழைய வடார்காடு, தென்னார்காடு, ரைட்டுங்களா, கடலூர், திருவண்ணாமலை, சேலம், திண்டிவனம், விழுப்புரம், கிருஷ்ணகிரி, சேலம், கிருஷ்ணகிரி, அதான் பழைய தென்னார்காடு வடார்காடு சொல்லிட்டேன் இல்லையா, செங்கல்பட்டு, திருவள்ளூர். இந்த 7 மாவட்டங்களுக்குள்ளே தான் மூமெண்ட்டு. மெத்தனால் மூமெண்ட்டை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிங்கனாலும் இந்த 7 மாவட்டங்களுக்குள்ளே தான் மூவ் ஆகுது. இந்த 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உயர் ஜாதியினர் அவங்களுக்கு வசதி இருக்குது. அவன் போய் டாஸ்மாகில் குடிச்சுப்பான். வசதி இல்லாதவன், தலை காஞ்சவன், குடிநோய்க்கு ஆட்பட்டவன் தலித்துகள் தான். அப்போது அவங்க தான் வந்து ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த ஊழல் கிடைச்சதுன்னா அவனுக்கு சந்தோஷம், ரைட்டுங்களா? இல்லைனா பாண்டிச்சேரியிலேருந்து கடத்தி வரக்கூடிய சாராயம் கிடைச்சாலும் அவனுக்கு சந்தோஷம். இதுக்கு தான் நம்ம கல்லை கொடுங்கடா அப்படின்னு சொல்கிறோம். கல் வந்துன்னா இந்த பிரச்சனைலாம் வராது. கல் வந்து இயற்கையான ஒரு மதுபானம் கேரளாவில் கிடைக்குது, பாண்டிச்சேரியில் கிடைக்குது. அது வந்து இயற்கையாக போயிடும், சப்ஸ்டியூஷன் ஆகிடும். அப்போது குறைந்தபட்ச விலைக்கு போகிறவன் கூலிக்காரன். அப்போது டார்கெட் வந்து தலித். விற்கிறவன் யார்? தலித். குடிக்கிறவன் யார்? தலித், ரைட்டா? டிரான்ஸ்போர்ட்டர் தான் வேறு கம்யூனிட்டி. ஸோ இது வந்து டோட்டலாகவே ஒரு தலித் இஷ்யூ. அதுவும் திருமாவளவன் போன்றவர்கள் கவலைப்படக்கூடிய வட மாவட்ட தலித் இஷ்யூ. ஏன்னா அவங்க வாக்கு வங்கியே வட மாவட்டம் தான். இந்த 7 டிஸ்ட்ரிக்குள்ளே தான் இருக்குது. பொம்பளைங்க தாலி அறுக்கிறதும் இந்த தலித்துகளுடைய தாலி அறுக்கிறதும் இந்த கள்ளச்சாராயம் தான். அப்போது அது நீங்கள் செங்கல்பட்டில் செத்தாலும் சரி, மரக்காணத்தில் செத்தாலும் சரி, கள்ளக்குறிச்சியில் செத்தாலும் சரி, ஒரு சில ஜாதியினர் தான் மிகவும் பிற்படுத்தப்பட்டவங்க, குறிப்பாக வன்னியர்கள். அது கொஞ்சம்தான். ஆனால் ஒரு 60% 70%க்கு மேலே இருக்கவன் தலித். இல்லை, இதில் எப்படின்னா இப்போ இந்த கல்வராய மலையில் கள்ளச்சாராயம் காய்ச்சுவது வன்னியர்கள், குடிப்பது தலித்துன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கேன். வன்னியர்கள் காய்ச்சுவாங்க. வன்னியர்களுக்கும் தலித்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை சார். நாங்கள் கூட ஒரு ப்ரெஸ் மீட்டில் கேட்டோம். ஒரு 4 பேரை மொட்டை அடிச்சுட்டு கொண்டு வந்து நிற்க வைக்கிறோம். அவங்கள நிற்க வச்சா இதில் தலித் யார் வன்னியர் யாருன்னு சொல்ல முடியுமான்னு ராமதாஸ் கிட்டே கேட்டோம். அவர் சொன்னார், கண்டிப்பாக சொல்ல முடியாது. 2 பேரும் ஒரே உடல் அமைப்பு, முகபாவம், கலரு, அந்த உழைப்பு, நிலத்தில் வேலை செஞ்ச உழைப்பு, இவனும் வேலை செய்யும், அவனும் வேலை செய்யும். ஸோ இது இப்போது கள்ளச்சாராயம் ஒருத்தன் காய்ச்சறான்னா அதை விரும்பி காய்ச்ச மாட்டான், ரைட்டுங்களா? இப்போ அங்கே ஒரு திமுக எம்எல்ஏ இருக்கார், உதயசூரியன் சொல்லிட்டு. அவர் கள்ளச்சாராயம் காய்ச்சினவர், இப்போ திமுக எம்எல்ஏவாக இருக்குது. ஸோ விரும்பி காய்ச்ச மாட்டான், சமூக சூழலில் தான் காய்ச்சுவான். அப்போது சாராயம்ன்றது வந்து உண்மையிலேயே ஒரு தலித் இஷ்யூ. அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. அதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ன்றது பார்க்கணும். கம்மியான விலையில் வந்து சாராயத்தை கொடுக்கணும். இல்லைனா அந்த காலங்களில் வந்து கடாமார்க்கு மாதிரி உடையார் கொடுத்த மாதிரி கடாமார்க்கு சாராயத்தை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஐஎம்எஃப்எல்ல வந்து இவங்க விற்கிற சாராயத்தை விட வேறு விதமான ஒரு சாராயத்தை வந்து இவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம்
இதெல்லாம் வந்து இவங்க வந்து கொண்டு வரணும். இது வந்து இந்த கள்ளச்சாராயத்தை அட்ரஸ் பண்ணுற இஷ்யூ. கள்ளச்சாராயம் மதுவிலக்கு என்பது இப்போ திருமாவளவன் சொல்கிற மாதிரி கடைகளை மூடுறது கிடையாது. 4981 கடைகளை மூடுறதெல்லாம் கிடையாது. மக்களுக்கு மதுவை இலகு விலைக்கு கொண்டு வருவது தான் இந்த கள்ளச்சாராய சாவுகளை தடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இல்லை, கொரோனா காலத்தில் அவனை குடிக்காமல் தான் இருந்தான். ஒரு வருஷம் மதுக்கடை பூரா பூட்டி கிடந்தது. அந்த பழக்கமே இல்லையே யாருக்கும். அப்படிலாம் கிடையாது. குடிக்கிறவன் அவனை கொஞ்சம் கண்ட்ரோல்டாக இருந்தான். அதே நேரத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் சொல்லுவாங்க, அந்த ஊரல் அதிகமாக காய்ச்சுற இடங்கள் இருக்குல்லையே, கல்வராயன் மலைகள், அதை நோக்கி பயங்கரமாக படையெடுப்பாங்க குடிகாரர்கள். கொரோனா காலத்தில் பயங்கரமாக படையெடுப்பாங்க. எனக்கு இன்றைக்கி சென்னையிலேயே ஞாபகம் இருக்குது. அதாவது சரக்கு கிடைக்கலன்னா வில்லிவாக்கத்துக்கு போவாங்க, ட்ரெயின் ஏறி. சென்னையில் நாங்கள் பெரம்பூரில் இருப்போம், வில்லிவாக்கத்துக்கு ஏறுவாங்க. இப்போ இருக்கிற விச்சூர்னு ஒரு ஊர், அந்த எண்ணூர் பக்கத்தில், அது வந்து சாராயத்துக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர். ஒவ்வொரு எங்கள் ஏரியாலலாம் வந்து பிளாடரில் கள்ளச்சாராயம் கிடைக்கும். பிளாடர், டியூப்பு அதிலலாம் வந்து கள்ளச்சாராயம் கிடைக்கும். ஸோ சாராயத்தோட மூமெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருந்தது. அது வந்து நீங்கள் ஒழிக்கவும் முடியாது, ரைட்டுங்களா? இப்போது ஜிஹெச்லலாம் பெரிய புகாரே வந்தது, அந்த பணத்துக்கு வச்சுருக்க ஸ்பிரிட் எடுத்து குடிக்கிறானுங்கன்னு. அது வந்து அந்த கொரோனா பீரியடில் ரொம்ப அதிகமாக இருந்தது. நிறைய அதிகமான ஸ்பிரிட்டும் வந்தது. நிறைய அதிகமான பேர் குடித்தவத்தில் இங்கே சிந்தாதிரிப்பேட்டில் ஒரு 4-5 பேர் செத்தே போனாங்க. ஸோ இந்த குடிக்கிறவன்ற சென்ஸ் வந்து இந்த போதையை தேடி போகிறதுன்ற சென்ஸுன்றது வந்து ஒரு மனநோய். அது வந்து எந்த விதத்துலேயும் ஆல்டர்னேட் பண்ணிக்காது. அது வந்து போகும், கொஞ்சம் அடங்கி இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் பிச்சுக்கும். பாய்ச்சல் கேப் கிடைக்கும்போது மேட்டூர் அணையிலிருந்து திறந்த வெள்ளம் மாதிரி பாயும். ஆனால் குஜராத்தை 75 வருஷமாக மதுவே இல்லாமல் அரசு நடத்துகிறாங்களே, அது எப்படி சாத்தியம்? அதெல்லாம் ஒன்றுமே சாத்தியம், பொய். குஜராத்தில் தான் கள்ளச்சாராய சாவு அதிகம். இந்தியாவிலேயே கள்ளச்சாராய சாவு எங்கே அதிகம்னா குஜராத்தில் தான். நீங்கள் நம்மால் துபாயில் சாராய கடை கிடையாதுல்ல, நம்மால் போகிறவன் என்ன பண்ணுறாங்களா, வீட்லேயே பெரிச்சம்பழத்தை வச்சு சரக்கு தயாரிக்கிறான். கிச்சனில் பேரிச்சம்பழத்தை வச்சு சரக்கு காய்ச்சி குடிக்கிறான் நம்மால் வேலைக்கு போகிறவன். அது வந்து இப்போது அது ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டுன்னு சொல்லுவாங்க, சைக்காலஜிலேயே சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் வந்து சாராயம் குடிக்கணும், அவங்ககிட்ட காசு இல்லை, அவன் உங்ககிட்ட வருவான், அவங்க அம்மாவை செத்து போயிட்டு தான் சொல்லுவான், அவன் பொண்டாட்டி செத்து போயிட்டு தான் சொல்லுவான், ஏதாவது ஒரு பெரிய சோக கதையை சொல்லுவான். அவன் ₹1 ₹2 கூட கேட்க மாட்டான். பசிக்குதுன்னுவான், இது பண்ணுவேன்னுவான், அது பண்ணுவேன்னுவான். இவங்க எல்லோரும் ஆண் பெண் கூட உண்டு, பெண்கள் கூட உண்டு. அது இவங்க எல்லாருமே வந்து கேட்குறது ₹10 ₹20 ₹30. இப்படி ஒரு 4 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணிட்டானுங்கன்னா போய் ஒரு கட்டி, 5 பேர்கிட்ட கலெக்ட் பண்ணிட்டாங்கன்னா போய் ஒரு கட்டி. இது வந்து நிரந்தர தொழில் தான் இவங்களுக்கு. ஸோ இதை வந்து சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் அவனுடைய தேவைக்காக எதை வேணால் சொல்லுவான், என்ன கதை வேணால் சொல்லுவான். அந்த கதை வந்து உங்களை நம்புகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி கதை சொல்கிற ஆட்கள் ஊடகத்தில் கூட இருக்கானுங்க. இவனுங்க எல்லாமே ஸ்ட்ரீட் ஸ்மார்ட், அதாவது அந்த டைமுக்கு அந்த கதையை சொல்கிறது. ஸோ இது வந்து ஒரு பெரிய வியாதிங்க. ஆனால் இன்றைக்கி தமிழகத்தில் குடிக்காதவங்களே கிடையாது. அதுவும் தலித்துகளில் 90% மேலே குடிக்கிறாங்க. இப்போ இந்த திருமாவளவனுடைய முயற்சி சாத்தியப்படுமா? இப்போ ஒரு 4000 கடையில் ஒரு 2000 கடையை மூடிட்டா குடிக்கிறது குறையுங்கிறாரு. திருமாவளவன் வந்து போகாத ஊருக்கு வழி சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் டெசிஷன்லலாம் வந்து ஒரு மாநாடு நடத்தி, அதுவும் திமுக கூட்டணியில் இருந்துக்கினே மாநாடு நடத்தி அது அந்த சமூகத்துக்கு தேவை தானே. அது அந்த சமூகத்துக்கு தேவை. குறிப்பாக வந்து அந்த பெண்கள் இருக்காங்கல்ல, அந்த பெண்கள்லாம் இப்போ தற்கொலை, இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் கூட ஒரு தற்கொலை முந்தா நாள். காரணம் சாராயம். அவன் வந்து வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் எடுத்து போட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டான், எந்த வேலைக்கு போகாதவன். அப்போது
கடைசியாக கேட்குறாங்க, அவங்க வீட்டில் இருக்கவங்க மாமியார் எல்லாம் மாமியார் வீட்டில் தான் இருக்கான், கேட்குறாங்க. அவன் என்ன பண்ணுறான், வீட்டுக்குள்ளே போய் தூக்கு மாட்டிக்கிட்டு செத்துடுறான். அதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து செயின் எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாருக்கும் பார்ட்டி வச்சிருக்கான். ஏன்னா இவன் எல்லாருக்கிட்டையும் வாங்கி குடிக்கிறவன், இவன் ஒரு நாள் வாங்கி கொடுக்குறான். அதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கேள்வி, பெண் 2 பெண் குழந்தைங்களை வச்சுருக்கான். மச்சினனுங்கெல்லாம் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த தொகையெல்லாம் வச்சு கொலுசுலாம் வாங்கி போட்டோன்னா அந்த கொலுசை விற்றுருவான். இது வந்து குடிநோய். இதுக்கு வந்து இன்னைக்கு வந்து குடிநோய்க்கும் சரி பசங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லையா டேப்லெட். இப்போ டேப்லெட் போட்டு பாண்டியனை கொலை செய்யணும்னு நான் மனசில் நினச்சேன்னா பாண்டியனை கொல்ற வரைக்கும் அந்த வெறி நிற்கும். அதான் இந்த கஞ்சா ஹெராயினுக்கு உண்டான கஞ்சா ஹெராயினில் டேப்லெட் மெடிசின் மெடிக்கல் ஷாப்பில் விற்கிறாங்க. நான் போட்டுட்டேன்னா உங்களை கொல்லாமல் எனக்கு அந்த வெறி அடங்காது. அது உணர்ச்சிகள் தூண்டுது அந்த மைண்டுக்குள்ளேயே நான் வச்சுக்கும். ஸோ இங்கே வந்து தேவை வந்து இப்போது முதியோர் இல்லங்களே மாவட்ட அளவில் இல்லாத மாநிலம் உயர்நீதிமன்றம் கேள்வி கேட்குது. போதைப் பொருட்களில் வந்து கட்டுப்படுத்துவதற்கு உரிய போலீஸார் இல்லைன்னு உயர்நீதிமன்றம் சொல்லுது. அதே மாதிரி போதை மறுவாழ்வு மையங்கள் கொந்தளிக்குது. இப்போது பல பிரைவேட் போதை மறுவாழ்வு மையங்களில் இந்த போதைக்கு அடிமையானவங்களை கொண்டு போய் சேர்த்தோன்னே அடிக்கிறாங்க, கொலை பண்ணுறாங்க. ஆமாம், போலீஸு அவனுக்கு எந்த அங்கீகாரமும் இல்லை, எந்த அப்ரூவலும் இல்லை, பயிற்சியும் இல்லை. அப்போது இந்த போதை மறுவாழ்வு மையங்கள் இல்லாமல் இப்போ சாராயம் குடிக்கிறவனாக இருந்தாலும் சரி, கஞ்சா அடிக்கிறவனாக இருந்தாலும் சரி, இந்த மாத்திரைகளை போடுறவனாக இருந்தாலும் சரி, இல்லை சவுக்கு சங்கர் மாதிரி கொக்கைன் யூஸ் பண்ணுறவனாக இருந்தாலும் சரி, இவெல்லாம் எப்படி வெளியில் வருவான்? வெளியில் வருவதற்கான போதைப்பொருள்லேருந்து வெளியில் வருவதற்கான ஒரு பெரிய சமூக விழிப்புணர்வு என்பது எப்படி கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கு ஒரு விழிப்புணர்வு இந்திய அளவில் இருந்ததோ அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வரணும். மெத்தபெட்டமைனாக இருக்கட்டும், மற்ற போதைப் பொருட்களாக இருக்கட்டும், கஞ்சாவாக இருக்கட்டும், மற்ற பொருட்களாக இருக்கட்டும், இப்போ யூஸ் பண்ணுற ஹன்ஸு அது ஒரு போதை. ஆமாம், ஹன்ஸு அது ஒரு போதை. பான் பராக்கு அது ஒரு போதை. அடிக்ஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 125 பொருட்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் சாராயம். ஸோ இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கும் வழி இல்லை. இந்த சாராயம் வந்து மலிவான விலையில் கிடைக்கிறதுக்கும் வழி இல்லை. 2 வகையிலையும் இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு மிகப்பெரிய சிக்கல். நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி எடுத்துக்கங்க, கள்ளச்சாராயமே இல்லை. ஏன்னா கம்யூனல் கிளாஸ் அங்கே இருக்குது. அப்போது அங்கே எல்லா ஜாதியும் கூடுவான். போதை அதிகமானால் ஜாதி ஓன் ஜாதி பெருசு ஏன் ஜாதி பெருசுன்னா கொலை நடக்குது. இதனால் காவல்துறையே மாமூல் வாங்குகிற காவல்துறையை தமிழ்நாட்டினுடைய தென்பகுதிகளில் கள்ளச்சாராயம் இல்லாமல் அதாவது கள்ளச்சாராயம் எங்கே விற்கும்? காட்டுக்குள்ளே விற்பான். அப்போது அங்கே கொலை நடந்து எந்த தகவலும் பதிவாகாது. அப்போது காவல்துறையை தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள் பூரா கள்ளச்சாராயம் ஒழிச்சுவிட்டான். இப்போ அதே போல் இந்த தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில் வாய்ப்பு இருக்கா? இப்போ திருமாவளுடைய கவலை நியாயமான கவலை தானே. எனக்கு இன்னும் எனக்கு நீங்கள் சொல்கிற தகவல்கள் நல்ல செய்தி. அப்படி ஒழிச்சு விட்டானா சந்தோஷம். அந்த மாதிரி வட மாவட்டங்களில் அந்த மாதிரிலாம் ஒழிக்கலாம் முடியாது உங்களால். இன்றைக்கி வரைக்கும் கண்ட்ரோல் பண்ண தான் முடியும். இப்போது எனக்கு தெரிஞ்சு மெத்தனால் அந்த கேஸில் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது மொத்தம் ஒரு போலீஸ்காரர் சொன்ன மொத்தம் ஒரு 5 வண்டி அமிச்சாங்க. ஒருத்தன் அதை எடுத்துகிட்டு போயிட்டு மரக்காணத்தில் விற்றவன் அவன் தான் கள்ளக்குறிச்சியிலே விற்றுருக்கான். அதை எடுத்துன்னு போயிட்டு ஒரு பெரிய பெட்ரோல் டேங்க் பங்கை ஒன்று இயங்காத பெட்ரோல் பங்கில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கான் மெத்தனால். பெட்ரோல் பங்கில் ஸ்டாக் வைக்கிறான். அப்போது மெத்தனாலோட மூமெண்ட் இருக்குது. அப்போது மெத்தனால் வந்து ஏற்கனவே மரக்காணம் ஆக்சிடெண்ட் பற்றி அப்போது இன்கொயரிக்குள்ளே போகும்போது சொன்னதுன்னா நாங்கள் மொத்தம் ஒரு 5 வண்டி அமிச்சோம், சேலம் வரைக்கும் அமிச்சோம், சேலம் வரைக்கும் போய் சரக்கு நல்லா விற்றுச்சு,
இங்கே வந்தோடனே மாட்டிக்கிச்சு. இங்கே வந்து அது கலக்கிறது சரியில்லை, அதிகமாக கலக்கிட்டான். தண்ணி ஊற்றுறது சரியில்லை, அதனால் இங்கே மாட்டிக்கிச்சு அப்படின்னா. அப்போ அங்கே வித்துட்டு தான் இருக்குது. அப்போது இதெல்லாம் விற்கிது. இப்போவும் மூமெண்ட் இருக்குது, பெரிய அளவுக்கான மூமெண்ட் இருக்குது, எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது இந்த சாவுக்கு அப்புறம் வந்து ஏதாவது தடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. தாம்பரம் கமிஷனராக இருந்தவர் தான் தூக்கி போட்டு மதுவிலக்கில் போட்டாங்க. நடுவில் அருணை போட்டிருந்தாங்க. அருண் நல்லா செய்வார், ஆனால் அவருக்கு பதில் தாம்பரம் கமிஷனராக இருந்தவரை போட்டிருக்காங்க. தாம்பரம் கமிஷனரு ஏற்கனவே என்னென்ன தாம்பரத்தில் செஞ்சார்ன்றதே தெரியும். ஸோ இது மதுவிலக்குன்றது வந்து ரொம்ப பெரிய சப்ஜெக்டு. இப்போ போதை இல்லா தமிழ்நாடு அப்படின்றது வந்து ஆப்ரேஷன் 1 கஞ்சா, ஆப்ரேஷன் 2 கஞ்சா, ஆப்ரேஷன் 3 கஞ்சா அதெல்லாம் போச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு பெரிய பாரில் வந்து செக்மேட்டில் கொக்கைன் வந்து அடித்து பெரிய பெரிய பணக்கார பசங்க, பெரிய பெரிய ஆளுங்களோட பசங்கள்லாம் அடித்து மாட்டிக்கின்னு ஜெயிலுக்கெல்லாம் போனாங்க. ஸோ கொக்கைன் மூமெண்ட்டும் இங்கே இருக்குது. மெத்தபெட்டமைன் மூமெண்ட் வந்து ஜாஃபர் சாதிக் மூலமாக அந்த மெத்தபெட்டமைன் மூமெண்ட் வந்து வந்துச்சு. கஞ்சா மூமெண்ட் இருக்குது, அப்புறம் சாராய மூமெண்ட் இருக்குது, கள்ள சாராய மூமெண்ட்டும் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு போதை சம்பந்தமாக ஒரு பெரிய சிந்தனை வந்து எப்படி சாதி சம்பந்தமாக, தீண்டாமை சம்பந்தமாக, இடஒதுக்கீடு சம்பந்தமாக, அது சம்பந்தமாக வந்த மாதிரி ஒரு பெரிய சிந்தனை வந்து தமிழகத்தில் வரணும். திருமாவளவனோட மாநாடு அதுக்கு கொஞ்சம் உதவுமானா அது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா அவருடைய கவலை அந்த தலித் மக்களை இந்த சாராயத்திலிருந்து, இந்த தலித்துக்குடைய மரணம், அந்த குடும்பம், இவைகளிடமிருந்து மீட்டெடுப்பதற்கான ஒரு முயற்சியாக அவர் செய்கிறாரு. இந்த முயற்சிக்கு ஆளுங்கட்சி தரப்பில் ஆதரவு கொடுக்கணும் இல்லையா? ஆளுங்கட்சி, அரசு அதிகாரிகள், காவல்துறை, புரோகிபிஷன் காவலர்கள் எல்லாம் ஆதரவு கொடுத்தா தான் இது சாத்தியம். இப்போ இவரை பொறுத்த வரைக்கும் திமுகவிலிருந்து இவர் அதிமுக ஆட்களோடையும் இவர் இதுக்கு ஆதரவு கேட்குறாரு. இப்போது இதனால் திமுக அணி மாறுவதற்கான முயற்சி, இவருடைய அந்த முயற்சிக்கு ஒருவேளை ஆதரவு கொடுக்காமல் போயிருமோ அப்படி ஒரு அச்சம் இருக்கு. அது நடக்குமா? யார் ஆதரவு கொடுக்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இவர் அணி மாறுறாரு, எடப்பாடியும் கூப்பிட்டுருக்காரு. எடப்பாடியோடு போகிற இவருக்கு இந்த அரசு இயந்திரம், இந்த கள்ளச்சாராயம் ஒழிப்பதற்கு, தலித்துக்களை மீட்டெடுப்பதற்கு நம்மையா உதவணும், மாற்றானுதாய் மனப்பான்மையில் திமுக மாறுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. அதாவது இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து அணி மாறுற முயற்சியா அப்படின்றதுக்கான விஷயங்கள் இருக்குல்ல. இப்போது சென்னையில் தான் சொல்லுவாங்க, ஒரு பம்பரம் வந்து நைஸாக சுற்றும், ஒரு பம்பரம் எகிரி எகிரி சுற்றும். அந்த பம்பரத்தை நம்ம என்ன சொல்லுவோம், தொகுறு பம்பரம்னும். அதுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த கட்டையில் வச்சு தேய்ப்பாங்க. தேய்க்கும் போது அந்த ஆணி வந்து மென்மையாயிடும். அப்போது இப்படி கையில் ஏற்றுனா கூட நைஸாக இருக்கும். ஆமாம் ஆமாம். அது மாதிரி விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க தொகுறு பம்பரம் தான். எந்த கூட்டணியில் இருந்தாலும் அவங்க வந்து வித்தியாசமாக தான் அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்கும். அவங்க திமுக கூட்டணியை விட்டு பிரிஞ்சு, எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்திரிகையாளர் தான் உட்லண்ட்ஸ் ஹோட்டலில் உட்கார வச்சு பேசி அவங்கள வந்து கலைஞர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க 10 வருஷமாக நிலச்சி, நிறைய வருஷமாக, 10 வருஷம் இல்லை, நிறைய வருஷமாக நிலச்சி நிற்கிறது இந்த கூட்டணிக்குள்ளே தான். ஸோ இந்த கூட்டணிக்குள்ளே தான் அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இந்த கூட்டணியை விட்டு விலகி போவதற்கான எந்த விஷயமும் அவங்களுக்கு இல்லை. திருமாவளவன் ப்ரெஸ் மீட்டில் கேட்குறாங்க, அப்படின்னா அதிமுகவும் வரட்டுமே அப்படின்னு போகிற போக்கில் சொல்கிறார். இது பற்றி உட்கட்சி ஆட்கள் கிட்ட விசாரிக்கும் போது திருமாவளவனுக்கு வந்து திமுகவுக்கும் இந்த அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சம்பந்தமாக இவங்க வந்து போட்ட வழக்கு இருக்குது.
திருமாவளவன் போட்ட வழக்கு. அதுக்கு மூல காரணம் வந்து ரவிக்குமார். அது வந்து திமுகவுக்கு எதிரான வழக்கு. உள்ஒதுக்கீடை கொண்டு வந்தது, போராடினது சிபிஎம்மு, உள்ஒதுக்கீடை கொண்டு வந்தது வந்து திமுக. இப்போ அதுக்கு எதிராக வழக்கு போடுறது விடுதலை சிறுத்தைகள். அப்போது அது வந்து இவங்களுடைய அந்த தாழ்த்தப்பட்டவங்களுடைய டாக்ட்ரின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வந்து இன்றைக்கி உலக பிதாமகன் வந்து ரவிக்குமார் தான். அவர் கார்ல் மார்க்ஸு, லெனின் அந்த ரேஞ்சுக்கான ஆள். அவர் சாதாரண ஆள்லாம் கிடையாது, மிகப்பெரிய ஆள். காலச்சூடு சுந்தர ராமசாமி கும்பல். ஐயோ, பிராமணால் அவாள். பெரியாரை விமர்சனம் செய்வதற்காக சுந்தர ராமசாமி கும்பல் ரவிக்குமாரை வச்சிருக்கு. அவர் அந்த அருந்ததியர் இட உள்ஒதுக்கீடு சம்மந்தமாக போட்ட வழக்கு. இப்போ அந்த இஷ்யூலேருந்து திருமாவளவனுக்கு டைவர்ட் ஆகணும். ரெண்டாவது, விஜய் ஒரு மாநாடு போடுறாரு. ஆமாம் ஆமாம். அந்த மாநாடு வந்து கிளிக் ஆகும். அவர் வந்து ஆன்டி கவர்மெண்ட் விஷயத்தில் ஏதாவது பேசுவார். அப்போ அதுக்கேற்ற மாதிரி பேசணும். இந்த தேவைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்காக அவர் ஒரு மாநாடு போடுறாரு. போகிற போக்கில் அதிமுக வந்தால் நல்லது அப்படின்றார். இந்த சவுக்கு சங்கர், சுனில்னு 2 பேர், இவங்க 2லாம் சேர்ந்து எப்போவுமே திருமாவளவனையும் காங்கிரஸையும், சுனில் வந்து வியூக அமைப்பாளர், ஆல் இண்டியா காங்கிரஸ் வியூக அமைப்பாளர், அவங்க வந்து திருமாவளவனையும் காங்கிரஸையும் எப்பயாவது இழுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. அதில் வந்து எப்போவுமே வந்துட்டார் திருமாவளவன், வந்துட்டார்னு. உடனே இவர் இந்த மாநாட்டுக்கு அதிமுக வரணும் அப்படின்ன உடனே ட்விட்டரில் அதிமுக ஐடி விங் வந்து பயங்கரமாக குதிக்கிறாருங்க, வரவேற்கிறாங்க. ஆஹா ஊ எத்தனை இவ்வளோ நான் எதிர்பார்த்தோம், இதைத்தானே எதிர்பார்த்தா பாலகுமாரா அப்படின்னு குதிக்கிறாங்க. எடப்பாடியும் பரிசீலிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ரைட்டா? இதெல்லாம் வந்து அதிமுகவுடைய டெஸ்பரேட்னஸ். அதிமுகவுக்கு கூட்டணி கட்சிகள் யாரும் கிடையாது. ரைட்டா? அதுக்குள்ளே பாஜகவுக்குள்ளே சங்கமிக்கணும் இவங்க, அதுதான் எண்டு. அதுக்கான விஷயங்கள் இல்லாத மாதிரி இப்போது அவரோட ட்ரை இருக்குது. அதிமுக ஒற்றுமைன்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது. இப்போ அதிமுக ஒற்றுமை ஃபேக்டரில் வந்து எடப்பாடிக்கு ரொம்ப மைனஸாக இருக்கிறது, அவர் தன்னோட மகன் மிதுனை ப்ரொஜெக்ட் பண்ணுறார். உதயநிதி மாதிரி வாரிசாக கொண்டு வரணும்னு ட்ரை பண்ணுறார். அதுதான் சுனில், அதுதான் சவுக்கு. ரைட்டா? மிதுன் வந்து ஹீரோவாகணும் அப்படின்ற ஒரு ட்ரை, அதுக்கான முயற்சிகளில் அவங்க ஈடுபடுறாங்க. ஸோ அது வந்து அதிமுக வந்து ஒத்துமை ஆவதற்கு, அந்த ஒருவேளை ஒத்துமையானா இதெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்களோ, வாரிசு அரசியலில் அதிமுகவில் ஈடுபடாது, அலோவ் பண்ண மாட்டாங்களோ, அந்த மாதிரி போயிடுமோ அப்படின்ற ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் இருக்குது. ஸோ டெஸ்பரேட்டாக இருக்கிற அதிமுக என்ன பண்ணுறாரு, திருமாவளவன் லைட்டாக ஒரு சிக்னல் கொடுக்குறாரு. ரைட்டா? நீங்கள் தானே சொன்னீங்க பெரியாரை விமர்சிக்கிற கும்பலில் இருக்கார் ரவிக்குமார்னு. அவர் எல்லாரையும் விமர்சிப்பார். அப்படி விமர்சிக்கிறதுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பார் திருமாவளவன், அப்புறம் பேசுறதுக்கு ஒரு ஆளை வச்சுருப்பார். இது கலைஞர் பாணி. ஒரு டீம் விமர்சிக்கும், ஒரு டீம் பேசும், ஒரு டீம் வந்து அப்படி இருக்கும், ஒரு டீம் இப்படி இருக்குது. இது வந்து கலைஞர் பாணி அரசியல், அதுதான் திருமாப்பாணி அரசியலும். அப்படி பேசுகிறதுக்கான விஷயங்கள் இந்த மாநாட்டுக்கு அதிமுக வரணும்னு சொல்லும்போது ஓஹோ ஊஹோன்னு குதிச்சு, ரைட்டா, இந்த டீம் அதிமுக டீம் குதிச்சு இதை வந்து எப்படியாவது கொண்டு, இவங்களுக்கு என்னென்னா இந்த ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு சசிகலா, தினகரன் இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா எடப்பாடியுடைய பழைய இது வந்து வேவாகுது. ஸோ அது இல்லாமல் இவங்க கொண்டு போகணும். அதே நேரத்தில் நான் ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைப்பேன் அப்படின்னு பார்லிமெண்ட்டில் சொன்னார், நடக்கலை. இப்போ சட்டமன்றத்தில் கூட்டணி அமைக்கலைன்னா அதிமுக காலி. 2026 கூட்டணி அமைச்சு திமுகவை விட அதிகமான ஸ்ட்ரெங்த்தை காட்டலைன்னா அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட எதிர்காலம் கிடையாது, 2வது தோல்வி. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த விஷயங்கள் இப்படி பரிணமிக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய ரியல் த்ரெட்டு என்ன, திருமாவளவன் வந்து திமுகவுக்கு எதிராக முடிவு எடுப்பாரா அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு காலப்போக்கில் தான் தெரியும். இல்லை இப்போ திருமா தரப்பு என்ன சொல்கிறாங்க, எங்கள் தலைவனுக்கு 62 வயசாச்சு, 62 அடி ஒரு கொடிக்கம்பம் நாகப்பட்டினத்தில் அந்த மாவட்ட செயலாளர் இப்போ காவல்துறை அனுமதி வாங்கி கொடியேற்றுறாரு.
போலீஸ் ராத்திரியே வெட்டி கொண்டு போய் அதை ஓரமாக வச்சிட்டாங்க. இந்த கொடி ஏற்றி ஆகணும்னு சிறுத்தை தொண்டர் சாலை மறியல் பண்ணுறான், அவனை கைது பண்ணுறாங்க. ஆளூர் ஷாவனாஸ் போய் கைது செய்தவர்களை விடுதலை செய்கிறாரு. அப்போது கூட்டணி கட்சி தலித்துக்கள் வாக்கு தமிழ்நாட்டினுடைய வடபகுதியில் 4% விழுந்திருக்கு. அதனால தான் திமுக ஆட்சிக்கு வருவதற்கு அது பயன்பட்டிருக்கு. ஆனால் கூட்டணி கட்சியை மதிப்பதே இல்லை. பொது தொகுதி கேட்டோம், ஒரு சீட்டு பொது தொகுதி கொடுக்கல. சரி, ஒரு சீட்டை எடுத்துக்கங்க, ரிசர்வேஷன் எடுத்துட்டு பொது தொகுதியை எங்களுக்கு கொடுங்க, ஆதவ் அர்ஜுனா ரெட்டியை எப்படியோ எம்பி ஆக்கணும். இப்படியெல்லாம் எதுவுமே எங்களுடைய வேண்டுகோளை திமுக பரிசீலிப்பதே இல்லை. அப்போ நாங்கள் எதுக்கு அவங்கள அடிமையாக இருக்கணும்? தலித்து வாக்கு இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய வடபகுதிகளில் பாமகவுக்கு எதிராக அந்த வாக்கு தான் இன்றைக்கி திமுகவை 40 நமதே நாளை நமதேன்னு சொல்வதற்கு நாங்கள் பெரும்பாடுபட்டோம். எங்களுக்கு எந்த விதமான உரிமைகளும் கொடுக்கல. அதனால் கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்பாக இந்த மது ஒழிப்பை பயன்படுத்தி கொள்வதில் தவறில்லைன்னு சிறு அதை இளஞ்சிறுத்தைகள் சொல்கிறாங்களே, இது நியாயமாக தானே படுது. இன்னொன்று விட்டீங்களா, வேங்கை வாசல், வேங்கை வயல், வேங்கை வயல் நான் எடுத்து கொடுக்குறேன். ஆமாம், வேங்கை வயலில் ஒன்றும் நடவடிக்கை இல்லை. சோழர் வேங்கை வயலில் என்ன நடந்ததுன்றது திருமாவுக்கு காவல்துறையால் ப்ரீஃப் பண்ணப்பட்டிருக்கு. அங்கே வந்து என்ன நடந்தது, அவர் வந்து தடய அறிவியல் துறையில் இருந்தவர். ஆமாம், அவர் வந்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தவர். ஸோ அவருக்கும் தெரியும். எல்லாத்துலேயுமே இப்போது ஸ்ரீமதி விஷயத்தில் திருமா வந்து நக்கீரனோட நின்னார். ஆமாம், அந்த பொண்ணு வந்து கொலை செய்யப்பட்டாள் அப்படின்றத வந்து உறுதியாக சொன்னது திருமா. ஆமாம் ஆமாம். அதுக்கப்புறம் சிபிஎம்மும் சொல்லிச்சு. ஆமாம் ஆமாம் ஆமாம். திமுக என்ன நடவடிக்கை எடுத்தது, அது வந்து தற்கொலைன்னு சவுக்கு சங்கர் பக்கம் தான் திமுக. அதிகாரி, காவல்துறை அதிகாரி ஏவா வேலு உட்பட எல்லா வேலுகளும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு இஷ்யூலேயும் முரண்பாடுகள், இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் வந்து இவங்களுடைய கூட்டணி என்பது இருக்குது. நாங்கள் வந்து கஷ்டப்பட்டோம், நாங்கள் வந்து பாடுபட்டோம், ஜெயிக்க வச்சோம். ஆமாம், எல்லாரோட கூட்டு முயற்சி தான் வந்து இந்த வெற்றி. ஆமாம், அதில் வந்து யாரும் மறுக்கலை. அதுதானே இப்போ 40க்கு 0 கொண்டு வந்திருக்கு. 0/40 1 இயர் ஓட்டுகளை மீறி இப்போது அந்த இடைத்தேர்தல் எங்கள் தோழர் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியும் அதானே, ரைட்டா? 1 இயர்கள் ஓட்டே இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகிற அளவுக்கு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தலித்து ஓட்டுகளுடைய பர்சன்டேஜ் 42%. அது வந்து கன்சாலிடேட்டடாக திமுகவுக்கு விழுது. ஸோ இது வந்து பாவு தான், இது வந்து சாரி, இந்த நூலால் தான் நிற்குது, இல்லை இந்த நூலால் தான் நிற்குதுன்ற இல்லை, அனைத்து நூல்களும் சங்கமித்தது தான் இந்த சாரி. ஆமாம் ஆமாம், இந்த நெசவு, இந்த ஆடை என்பது. ஸோ இந்த நூல்லாம் கிடையாது. இந்த இஷ்யூஸ் வந்து எல்லாருக்கும் இருக்கா அப்படின்னா இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், அங்கீகார அட்டை வந்து அரசு அங்கீகார அட்டை. நேற்று கூட முத்தரசன் ஒரு அறிக்கை கொடுத்தார், அரசு அங்கீகார அட்டை வந்து சிறு சிறு பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு. சிறு சிறு பத்திரிகையாளர்கள்ன்ற பேரில் என்ன ஃப்ராட் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்றது உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஸோ முத்தரசன் வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. யாரப்போ இப்போ பத்திரிகையாளர் போய் ஐயா இப்படி எங்களுக்கு குறை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க, உடனே அவர் அறிக்கையாக கொடுக்குறாரு பத்திரிகை. அதான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது தோழர். இதில் அந்த விஷயங்கள்லாம் கூட்டணி இந்த விஷயங்கள்லாம் தீர்மானிக்கும். இப்போ கூட்டணியை விட்டு விலகி போய் அதிமுக கூட்டணியில் சேர்றது தான் திருமாவுக்கு லாபம் அப்படின்னா திருமா கண்டிப்பாக அந்த முடிவை எடுப்பார். திருமா அந்த முடிவை எடுக்க தயங்குறவரே கிடையாது, ரைட்டுங்களா? அதிமுக கூட்டணிக்கு போவது தான் லாபம், அரசியல் எதிர்காலம் அப்படின்னா முடிப்பார். இல்லை விஜய் கூட்டணிக்கு போகிறது தான் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு லாபம் அப்படின்னு ஒருவேளை ரவிக்குமாரோட மிக உன்னதமான மூளை சொல்லிச்சுன்னா, அது இந்தியாவிலே மிகப்பெரிய மூளை, ரிசர்வ் பண்ண வேண்டிய மூளை இல்லை, ராஜாஜிக்கு அடுத்து அவர் தான் அந்த மூளை சொல்லிச்சுன்னா அவர் அப்படி கூட முடிவெடுப்பார். அவர் வந்து எல்லாரையும் கன்சல்ட் பண்ணி எல்லா விஷயங்களையும் கேட்டு தான் முடிவெடுப்பார். ஆனால் திருமாவளவன் என்கிற ஃபிகர் வந்து இன்றைக்கு வரைக்கும் தமிழக அரசியல் மட்டுமல்ல, இந்திய அரசியலில்
மிக உன்னதமான ஒரு ஃபிகர். நான் மணி சொல்கிற மாதிரிலாம் வாழ்த்து சொல்லலை. திருமாவளவன் வித்தியாசம்னு ஜால்ராவும் அடிக்கலை. ஆனால் திருமாவளவனுடைய ரோல் என்பது ரொம்ப முக்கியமான ரோல். இந்திய அரசியலில் பாஜக எதிர்ப்பு அரசியல் அதுதான் முக்கியம். சனாதன எதிர்ப்பு அரசியலில் முக்கியமான ரோல். நாளைக்கு ஏடிஎம்கே பிஜேபியோட சேராதுன்றதுக்கு என்ன வித்தியாசம்? எதுவுமே சொல்ல முடியாது. ரைட்டுங்களா? அந்த மாதிரி விஜயோட கொள்கை என்னன்னே தெரியாது. மாநாடு முடிஞ்சப்பறம் அறிவிக்கிறாங்கிறாரு, அறிவித்த அப்புறம் தான் தெரியும். ஸோ பல விஷயங்கள் இருக்குது தோழர். இதில் என்ன பெர்முடேஷன் காம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு நேரம் இருக்கிறது, காலங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த மாநாடு வந்து ஒரு கூட்டணி மாறுவதற்கான மாநாடாக நான் நினைக்கல. சரி, இந்த மாநாட்டின் மூலம் தலித் மக்கள் காப்பாற்றப்பட்டால் நமக்கு மிக பெரும் சந்தோஷம்தான். தலித் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும். மீண்டும் ஒரு கள்ளக்குறிச்சி நடக்கக்கூடாது, மீண்டும் ஒரு மரக்காணம் நடக்கக்கூடாது என்பதுதான் ஒட்டுமொத்த சமூக சிந்தனையாளர்களுடைய வேண்டுகோள். அது நடக்கட்டும்.